எஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூவான ஒரு கார் வந்து வாங்க போகிறோம். பாபா காலையிலே எடுக்கலாம் தான் இருந்தோம். பட் என்ன ஒரு மேட்டர்னா சரி தங்க போட்டுக்க என்ன பண்றீங்க எங்க போகுது ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உலகின் எந்த மூலையில் இருந்தீங்கனாலும் சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க. இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹாப்பியான டே. இந்த மாதிரி ஒரு டே வந்து என் லைஃப்பில் நான் வரும்னு நினச்சி பார்க்கல. எஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூவான ஒரு கார் வந்து வாங்க போகிறோம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த கார் நான் வாங்கியிருந்தேன். உங்களுக்கு எல்லாமே தெரியும். இப்போது நான் ஏன் வாங்குகிறேன் அப்படிங்கிறதுக்கு உண்டானது ரீசனை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மினிட்ல முடிவான ஒரு கார். ஓகேங்களா? இதோட பிராண்டு இது எல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க. தயவுசெய்து வீடியோ வந்து என்ன சொன்னி நானே ஒரு ஃப்ளோவாக போயிட்டுருக்கேன்டா. சரி கார் தான் என்னோட ஆதுக்குட்டி, என்னோட புலிக்குட்டி ரொம்ப குறும்பு பண்ணுற அப்படி செல்லக்குட்டி. ஸோ ஜெஃப்ரி இருக்கான், அம்மா இருக்காங்க, பின்னாடி இன்னொரு பையன் இருக்கான், என்னோட எடிட்டர் வர போகிறான். அதுக்கப்புறமேட்டு நிறைய பேர்த்த கூப்பிட்டுருந்தேன். கைஸ் இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் மீட்டப் வந்து மீட் பண்ணலாம், அது வந்து இதுலேயே பண்ணலாம்னு யோசித்தேன். பட் என்னென்னா லாஸ்ட் டைமில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்மிஷன் கிடைக்கல. அதுக்காக நான் போலிங்கும் போட்டிருந்தேன், இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதை வந்து பண்ண முடியல. வெரி சாரி ஃபார் தட். ஏன்னா வந்து அவங்க கூட்டம்லாம் சேர்த்தக்கூடாதுங்க மாதிரி கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த டேயில் வந்து உங்களோட அதை செலிப்ரேட் பண்ணணும்னு நினச்சேன். பரவாயில்ல, அது வந்து நம்ம விர்ச்சுவலாக தான் பண்ணணும்னு இருந்திருக்கு போல். ஸோ விர்ச்சுவலாகவே எனக்கு வந்து நீங்கள் பிளஸ் பண்ணலாம், விஷ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ வந்துட்டேன் ஜாமி, வந்துட்டேன்டா மயிலே. பீத்துக்கு புத்துக்கோ பாபா நான் சொல்லி கொடுத்ததுதான். எடுத்துக்கோ, கையில் எடுத்துக்கோ சாமி. ட்ருப்பலாம் மாடா மயில் வருது பாரு, சொன்னோன்னு வந்துடும். ஐயோ பாபு, ஏய் பாபு, பாபா கூப்பிடுறது பாரு. ஸோ கைஸ் மோர் தென் வந்து 50 மினிட்ஸ் காமிக்குது நம்ம லொக்கேஷன்லேருந்து. ஸோ தொழிலூர்லேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிஷம் வந்து காமிக்குது. காலையிலே எடுக்கலாம் தான் இருந்தோம். பட் என்ன ஒரு மேட்டர்னா சரி தங்க போட்டு காமிக்கணுமா? இந்த ஐவாட்சில் அந்த நாய் பொம்மை வர ஒரு இது இருக்குதுங்க, அனிமேஷன் இருக்குங்க, ரைட்டு போய்க்கும். அது வந்து போட்டு கொடுக்க சொல்லி இது பண்ணிகிட்டு இருக்கான். என் செல்ல குட்டிக்குன்னு சீக்கிரமாக நாங்கள் ஒரு பப்போ வாங்க போகிறோம். ஏன் சாமி? பப்போ என் குட்டி புளிக்கு பிடிச்ச பப்போ வாங்க போகிறோம். நேற்றுக்கு வந்து ஓணமாமாங்க, லோக்கல் ஹாலிடே விட்டதுனால அவங்களால ஆர்டிஓ பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி தான் காலையில் ஆர்டிஓ போயிட்டு ஈவினிங் வந்துடும் சார் சொன்னாங்க. ஸோ நாங்கள் காலையிலே எடுத்துகிட்டு நிறைய பிளான்ஸ்லாம் வந்து இருந்தது. ஸோ 4 மணிக்கு மேலே டெலிவரி அப்படின்னாங்க. எங்களுக்கு வந்து 4:45 to 5:45 வந்து நல்ல நேரம். ஸோ அதனால் அந்த டைமுக்குள்ளே வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு we are on the way to the showroom. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குங்க. எப்பா டெய்லி உட்காந்து அந்த வீடியோ பார்த்து எப்படா கிடைக்கும், எப்படா அந்த வண்டியை ஓட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நமக்கு ஒரு பொருள் வந்து நம்ம வாங்க போகிறோம், சரி கிடச்சிடும், எல்லாமே நமக்கு தெரியும் தான். பட் இருந்தாலும் அது நம்ம கைக்கு கிடைக்கிற வரைக்கும் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் இல்லையா? அந்த எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கேன். எனக்கு டபுள் த எக்ஸைட்மெண்ட் என்னன்னா, என் புலிக்குட்டி என் கூட இருந்து புலிக்குட்டி நான் தான் போய் வாங்க போகிறோம். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஓட்ட போகிறோம். போகலாமா? ரோல் பண்ண காரு தான்டா. சரிடா, காரு தான்டா. இறங்கி போய் பாருங்க. பாரு போறத பாரு.
ஏய் அவன் பாட்டுக்கு தெரிஞ்சுட்டே இருக்காங்க. அவன் எது சூஸ் பண்ணாலும் அந்த கார் வாங்கிட்டு போயிடுவோமா? அதெல்லாம் முடியாது. ஆல்ரெடி வந்து ரெடியாக இருக்குது காரு. ரேம்பில் ஏற்றிட்டாங்க எல்லாம். வந்து அந்த ஸ்க்ரீன்லாம் அதுக்கு பேர் என்ன, அந்த ரெட் கலர் கிளாத்து ரிவீல் பண்ணுற மாதிரி அந்த கிளாத் வந்து போட்டுட்ருக்காங்க. எடுக்க போகிறோம், அவ்வளோதான். வாங்க பார்ப்போம். அதுமா வாமா. இது இல்லை நம்ம காரு அங்கே இருக்குது. இது இல்லை சாமி. ஹாய், எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே சார். இப்போ டெலிவரி இப்போ தான் டெலிவரி அவசரமாங்க. ஓகே சார். எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டீங்களா சார்? கைஸ் இவரை பாருங்க கைஸ். இவரும் இங்கே தான் வேலை செய்கிறாரு. இதை விட ராகுல்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கியாவில் வந்து என்ன ஒர்க் பண்ணுறாரு? ராகுல் சார் சீனியர் கேசியாக இருக்காரு. சீனியர் கேசி ப்ராக்கெட்டுக்குள்ளே மன்மதன் போட்டுக்கோங்க. ஏன்னா அதுக்கு ஏற்றி விடுறதா? ஏங்க நான் வந்துருது கார் வாங்குறதுக்குங்க, என்னங்க இப்படி மாத்திட்டீங்க நீ? இல்லை சார், அவனை பற்றி புகழ்ந்து பேசுங்க. என்ன வேணும் உங்களுக்கு? என்ன வேணும்? கார் தான். போவோம் கைஸ். நான் வந்து எக்ஸைட்டடாக இருக்கான்னு இல்லையோ, பாருங்களேன், வந்ததுலேருந்து காருன்னு எல்லா வண்டியும் தொட்டு பார்த்துட்டு இருக்கிறான். என்ன வேணும் உங்களுக்கு? சரி, உங்களுக்கு எந்த கார் வேணும் உங்களுக்கு? ஐயோ, இது இல்லை தங்க. டேய், இது இல்லைடா, நம்ம வாங்கினது வேற மாடல்டா. அது கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு நான் வேற வாங்கி தரேன். கார். பையன் அவரை வச்சு தான் கட் பண்ணும். ஹலோ சார், ராம்கண்ணன். ஹாய், நல்லா இருக்கேன். இல்லை, அவன் தான் வருவான். அவன் தான் எல்லாமே. அவன் இல்லாமல் எப்படி? ஜெஃப்ரி வா, நின்றுலாம், ஃபோட்டோ எடுத்துலாம். அந்த கொண்டு உன்னோட தாண்டா தங்க, உன்னோட தாண்டா செல்ல குட்டி. ஹாப்பி பர்த்டே தான். என்ன பலூன்? சரி, கொடுப்பாங்க. உனக்கு தானே சாமி. இது கொடுத்துடலாமா? இது வச்சுக்கலாமா? உடச்சிடா சாமி. ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணிடுவோமா? ஒரு நிமிஷம். இது Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. வளர்ந்துட்டே இருப்பான். ஸோ திஸ் இஸ் அவர் நியூ கார். ஒரு 2 வீக்ஸ் தான் நினைக்கிறேன் இல்லையா? 2 வீக்ஸில் பிளான் பண்ணி டக்குன்னு எல்லா ப்ராசஸுமே முடிச்சு எடுத்துட்டோம். ஆல்ரெடி இன்னும் 2-3 கார்லாம் போச்சு. ஆனால் இதுதான் நமக்கு வந்து இன்னும் எழுதியிருக்கு போல். அதை பற்றி நான் உங்களுக்கு லேட்டராக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீ கொடுக்க போகிறாங்க. ரொம்ப நேரமாக சார் வெயிட் பண்ணுறாரு. வாங்கிக்கோங்க. இதை மட்டும் காமிச்சிடலாம். ஓகே, தேங்க்யூ. ரைட் சைட்லாம். தேங்க்யூ சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச். சாவி அம்மாட்ட கொடுத்துருங்க. முன்னாடி வாங்க. ஒரு சாவி எடுத்துக்கோ. எடுத்துருச்சு. மைக்கி ஆப்போட ஒரு சின்ன லான்ச் பண்ணிருக்கேன். ஓகே, இப்போ உங்களுக்கு டவுன் பண்ணி கொடுக்கலாம் சார். ஃபர்தராக உங்களுக்கு சர்வீஸ் எல்லா டீட்டெயிலும் அது வந்து என்னோட நேம் சாந்தி, நான் சிஆர்எம். ஃபர்தராக ஏதாவது ஃபீட்பேக் சர்வீஸ் எதுனாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஷோர் மூவ் பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட். வா அதுமா, வா உள்ள வா. இங்கே வாமா. அன்லாக் பண்ணு. ஹாய். டிக்கி தர.
பலூன் தான் உனக்கு முக்கியம். ஏன்டா இவ்வளோ பெரிய கார் தெரியல, பலூன் தான் தெரியுது உனக்கு. எங்கடா அதுக்குள்ளே பின்னாடி போயிட்டான்டா. டே எங்கடா அவன் எங்கேயோ ஏறி போகிறான். டேடா புடுறா அவனை. காட் இங்க வா உட்கார்ந்தாண்டா இந்த பலூன் தான். ஓ டேய் என்னடா வேற லெவலில் இருக்குது. ஹேண்ட் பிரேக் எடுத்துறேன். அது வர ஃபஸ்ட்டு இந்த நியூவாக ஒரு கார் வாங்கியாமா. ஸோ லாஸ்ட்டாக நம்ம வந்து வாங்கும்போது எல்லோரும் சொல்லியிருந்தீங்க நீங்கள் அம்மாட்ட வந்து கீ கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஒரு இன்டென்ஷனலாக நான் வந்து பண்ணவே கிடையாது. ஸோ அதனாலே என்னமோ தெரியல, நீங்கள் நிறைய பேர் மறந்துருப்பீங்க. பட் நான் அதை மறக்கலை. அம்மாட்ட தான் கீ கொடுத்தேன், பையன் தான் கார் ஓப்பன் பண்ணான். ஸோ ஸ்டார்ட் பண்ணோம், வெளியே வந்துட்டோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஆக்சுவலி. நம்ம திருப்பிட்டோம், அதுக்கப்புறமேட்டு போய் நம்ம ஒரு பூஜை போட்டுட்டு கிளம்பிடலாம். ஸோ யா இது யூசேஜ் செட்டிங் மாற்றுறது, இது வந்து ஃபியூயல் ஆவரேஜ், எக்கனாமிக் ஆவரேஜ் காட்டுறது, இது டயர் ப்ரெஷர் மானிட்டர். எக்ஸாக்டாக 90% எக்ஸாக்டாக காமிக்கும் உங்களுக்கு. தென் இந்த 3 ஆப்ஷன் இதில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ரெகக்னேஷன், இது வந்து மோட் மாற்றுறதுங்க. அதாவது உங்களுக்கு ரேடியோ டு ப்ளூடூத் சேஞ்ச் பண்ணுறது, ப்ளூடூத் டு யூஎஸ்பி சேஞ்ச் பண்ணுறது. இது வர கால் அட்டன் பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாங்க. இது வாய்ஸ் அப் அண்ட் டவுன் பண்ணுறது. இது வந்து இந்த மோடு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இங்கே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா. ஆடியோ சிஸ்டம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8" டச் ஸ்க்ரீன் ரியர் கேமராவோட வரும். சேம் உங்களுக்கு இதில் என்ன கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்களோ அதே கண்ட்ரோல் தான் இதில் யூஸ் பண்ணுற மாதிரி வருங்க. இந்த ப்ளூடூத் யூஸ் பண்ணுறது நீங்கள் டிவைஸ் கனெக்ஷனில் போய்ட்டு நீங்கள் ப்ளூடூத் யூஸ் பண்ணிக்கலாம். ஆட்டோ ஏசி உங்களுக்கு இன்பில்ட்டாக இதிலே வந்துருங்க. ஃப்ரண்ட்டு ரியரு ஆட்டோ நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெளியே இருக்கிற டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி உள்ளே உங்களுக்கு கூலிங் கொடுக்குங்க. தென் மற்றபடி பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு 6 கியர் ஆப்ஷன் வரும். ரிவர்ஸ் கியர் மட்டும் நீங்கள் நாப் ப்ரெஸ் பண்ணி ரியர்ஸ் கியர் மட்டும் போடுற மாதிரி வருங்க. 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வரும் இதில். ஓகேங்களா. தென் கீ வந்து இந்த கன்சோல்குள்ளே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கீ ஸ்டார்ட் ஆகும். வெளியே போனால் கூட ஸ்டார்ட் ஆகுது. இந்த கன்சோலில் இருந்தால் மட்டும்தான் வெஹிக்கிள் ஸ்டார்ட் ஆகும். தென் ரியருக்கு ஏசி விண்டோஸ் அதிலே வந்துருக்கும் உங்களுக்கு. ஹோம் பட்டன் போய்க்கலாங்க. ஆல் மெனு ஆப்ஷன்ஸ் இதில் உங்களுக்கு அதிலே இருக்கும். ஃபோனு நீங்கள் மிரர் பண்ணிக்கலாம், ஃபோன் மிரர் பண்ணிக்கலாம். இது வந்து ரியர் வியூ மானிட்டருங்க சார். நீங்கள் ரன்னிங்கில், அதாவது வெஹிக்கிள் ரன்னிங்கில் இருக்கும்போது ரியர் கேமரா ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். பின்னாடி என்ன வண்டி வந்துருக்குன்னு ரியர் கேமரா ஆன் பண்ணி பார்த்துக்கலாங்க. நீங்கள் ஆடியோ உங்களை ப்ளூடூத் மூலியமாக கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த ரெண்டும் உங்களுக்கு ஆன் ஆயிருங்க. செட்டிங்ஸில் போய் ஒயர்லெஸ்லேயே ஆப்பிள் கார்ப்ளே வரும். ஆமாங்க. 8 இன்ச் உங்களுக்கு ஒயர்லெஸ் நீங்கள் ஃபோன் ப்ரொஜெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே. சவுண்டு சேஞ்ச் பண்ணுறது, டிவைஸ் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி ஆடியோ கனெக்டிவிட்டி. ப்ளூடூத் கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா ஆடியோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டிவைஸோ உங்களுக்கு இதாகும். இதில் நமக்கு வந்து 4 ஸ்பீக்கர்ஸ் ப்ளஸ் 2 டிவைஸ் வருமா? ஃபைன், அவ்வளோதானே ப்ரோ. உள்ள போயிடலாமா? இது வந்து 3 ஸ்டாப்பா? ஃபர்ஸ்ட் ஸ்டாப் போட என்ன சொன்னீங்க? அதாவது ஆடியோ சிஸ்டம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே ஆன் ஆகும். செகண்ட் ஸ்டார்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கிங் அதெல்லாமே ஆன் ஆகும். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளச்சில் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வெஹிக்கிள் ஸ்டார்ட் ஆகும். சார் ஒன்று சொல்லியிருந்தாங்க, அது அவங்க ரொம்ப ஹாப்பி பார்த்தாங்க. ஒரு 40 பேர் வருவாங்க அப்படின்னாங்க, எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பா அப்படின்னாங்க. இல்லை ஆக்சுவலி ப்ரோக்ராம் மாறினா. ஆமாம் நான் அதனால லாஸ்ட் டைம் எனக்கு வந்ததே லேட் ஆயிடுச்சு. வெனஸ்டே கொஞ்சம் லேட் ஆனதுனால தேர்ஸ்டே இல்லை, ஆர்டிஓ இல்லாதனால நான் இன்னைக்கு மார்னிங் தான் போய் ரிஜிஸ்டர் பண்ணுறேன். அதனால தான் டைம் ரிலீஸ் ஆகுது. ஐயோ நோ இஷ்யூஸ். ஏன் கையெல்லாம் எடுத்து கும்பிட்றீங்க? ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு கார் வாங்கினாங்க, நான் கையெடுத்து கும்பிட்டு வந்தேன். ஏன்டா உனக்கு தெரியல? ஸோ கைஸ் ஃபைனலாக நம்ம வந்து எல்லா டாக்குமெண்ட் ப்ரொசீஜர்ஸுமே முடிஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், எல்லா டாக்குமெண்ட்ஸ் ப்ரொசீஜர்ஸுமே முடிஞ்சிருச்சு. கீ கொடுத்துட்டாங்க. இன்னொரு கீ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 ரிமோட் கீ வந்து இதில் வந்து வருது. ஒரு கீ மட்டும் வந்து சிப் இஷ்யூ இருக்கிறதுனால ஒரு 5 months வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அம்மா ஏம்மா இப்படி சிரிக்கிற? இல்லைங்க, நான் வந்து ரீசெண்டாக போடுற வீடியோவில் அம்மா செம்மையாக ஸ்கோர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ இது வந்து உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக இருக்குன்னு மட்டும் அப்படியே ஷேர் பண்ணுங்க. வெரி ஹாப்பிங்க. பையன் கார் வாங்கினதில் எனக்கு தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறமா என்கிட்ட கேட்குறேன், வேற என்ன வேணும்? வேற என்ன வேணும்? சரி, அடுத்தது கார் எடுத்துகிட்டு நாங்கள் எல்லாருமே சேர்ந்து கோயிலுக்கு போய் ஒரு பூஜை ஒன்று போட்டுட்டு நேராக வீட்டுக்கு போகிறோம். வெரி வெரி ஹாப்பி. ஜெஃப்ரி இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா இந்த ரஜினிகாந்த் மாதிரிங்க, என் பேர் வந்து ஜெஃப்காந்த் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஒரு காந்த சக்தி இவங்ககிட்ட இருக்கும். எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா டக்குன்னு வந்து நிற்பான். அதே மாதிரி என்னோட எல்லா ஒரு நல்ல ஒரு குட் வைப்லேயும் என் கூட இருந்துக்கிட்டே இருப்பான்.
ஸோ லாஸ்ட் கார் எடுக்கும் போதும் நீ தான் வந்திருந்த, இந்த கார் எடுக்கும் போதும் நீ தான் வந்திருக்க. இதுக்கு அடுத்து நம்ம எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் நீ கண்டிப்பாக இருக்கணும், அது என்னோடய ஆசை. அதுக்கு முன்னாடி நீ சொல்லு என்ன. கார் ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா ப்ரீமியமாக இருக்குது, எலீட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. முதல் கார் வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி காராக வாங்கினேன். ரெண்டாவது கார் ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் எலீட் காராக வாங்கியிருக்கேன். அடுத்து வாங்கும்போது நம்ம BMW 3 Series அந்த மாதிரி 320D கிராண்ட் லிமோசன். அப்படியே உனக்கு இந்த இயற்கை அந்த காரை தரட்டும், நல்லபடியாக வா. இன்னும் நிறைய வீடியோ போடு, நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பண்ணேன். விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். இன்னும் மென்மேலே நீ பல மடங்கு உயரணும், அதுக்கு எல்லாம் உள்ள இறைவனை நான் வேண்டிக்கிறேன். நான் சொல்லியிருந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ், உங்களை சப்ஸ்கிரைபர்ஸ்னு சொல்ல முடியாது, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நீங்கள் தான் உங்களை இன்வைட் பண்ணலான்னு இருந்தோம். அவங்களே சொன்னாங்க ஆக்சுவலி காலையில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஈவினிங் மாற்றுறாங்க. இன்றைக்கி கிடைக்குமாங்கிறது லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஒரு ஹரிபரியில் இருந்தது. அதனால் வந்து உங்களை இன்வைட் பண்ண முடியல. எனக்கு இன்றைக்கி சத்தியமாக உங்களை இன்வைட் பண்ணதுன்னா இன்னும் டபுள் ஹாப்பியில் இருந்திருப்பேன் ஆக்சுவலி. உண்மையிலுமே சொல்கிறேங்க, ஃப்ரம் த ஹார்ட் சொல்கிறேன் நான். ஸோ அது ஒரு சின்ன வருத்தம் எனக்குள்ளே இருக்குது. ஸோ நம்ம கரெக்டாக மறுபடியும் அடுத்து நான் பிளான் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்களை எல்லாம் மீட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் எங்கேருந்து பார்த்தீங்கன்னாலும் விஷ் மீ குட் லக் கைஸ். தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி பர்த்டே. ஸோ லாஸ்ட் மினிட்ல 2 பேருமே ஒரு மாதிரி கண் கலங்கி அழுதுட்டோம். ஆக்சுவலி காரணம் இல்லை கைஸ், லைஃப்பில் எல்லாமே நமக்கு ஹர்டில்ஸாக தான் இருக்குது. இது என்னால் அதுக்கு மேலே பேச முடியல. ஆக்சுவலி இது கார் எடுத்த ஒரு ஹாப்பி டியர்ஸ் கிடையாது. ஆக்சுவலி அவன் சொன்ன மாதிரி 320D வாங்குறேனா இல்லை BMW கார் வாங்குறேனா அதெல்லாம் எனக்கு தெரியலைங்க. என் லைஃப்பில் எப்போவுமே நான் யோசிக்கிற ஒரு விஷயம், எனக்கு லேட்டாக நடக்கும் ஆனால் லேட்டஸ்ட்டாக நடக்கும். அதை நான் எப்பவுமே பிலீவ் பண்ணுவேன். அதை அப்படியே விட்டுருவேன். நான் இது பண்ணணும், இது நம்ம இப்படி பண்ணணும் அப்படிலாம் யோசிச்சதே கிடையாது. இது 2 வாரத்துக்கு முன்னாடி தான் நம்ம பிளான் பண்ணோம். இல்லை சும்மா 2 வாரத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணோம். கார் நம்ம கொடுத்துட்டோம். அது நான் இன்னொரு இதில் சொல்கிறேன், உங்களுக்கு தேவைப்பட்டது ஆக்சுவலி நான் கொடுத்துட்டோம். அப்புறம் டக்குன்னு நான் அவங்ககிட்ட கேட்டேன், வாடா பார்க்கலாம்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனார். நம்ம அதுக்கு முன்னாடி 2-3 பிராண்ட்ஸ் போனோம். எல்லாம் முடிஞ்சு. ஸோ இந்த இடத்துக்கு வந்து நான் இந்த அன்னைக்கு இப்போ என் பர்த்டே அன்னைக்கு நான் கார் நான் எடுப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. ஸோ லைஃப் வந்து இப்படி தான் ஒரு சர்ப்ரைசஸ் நிறைஞ்ச ஒரு விஷயம். ஸோ வந்து நிறைய கார் பார்த்தோம், அதெல்லாம் வீடியோவாக பண்ணல. நிறைய கார் பார்த்துட்டு வந்து கியாவில் வந்து லேண்ட் ஆனதே வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷயம் தான். நான் கூட எதிர்பார்க்கல, நீ கியா எடுப்புன்னு எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு கூப்பிட்டு கியா இருக்குது அப்படிங்கிற, அப்புறம் இமீடியட்டாக இந்த டேட்டு டெலிவரி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. மற்ற எல்லா இடத்துலையுமே காசு கொடுத்தாலும் 3 மாதம் வெயிட் பண்ணுற மாதிரி தான். இந்த காருக்கு 5 மாதம் வெயிட்டிங் பீரியட். ஸோ கிடச்சி பெரிய ஹாப்பியாக இருக்குது. தீர்காயுசோட இருக்கணும், நல்லா மேலே வளரணும். வாடா சாமி, என் செல்ல குட்டி வாடா, என் தங்கமே வாடா, என் மயிலே வாடா, இதாண்டா எனக்கு. ஸோ போகலாமா? ஸோ இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுவோம். இன்றைக்கி என் புலிக்குட்டி இந்த ஒரு நல்ல நாளில் என் கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ரா. தொங்க மயில் எனக்கு விவரம் தெரிஞ்சு, இவனுக்கு இந்த விவரம் தெரிஞ்சு இந்த வீடியோலாம் பார்க்கும்போது கண்டிப்பாக ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவான். கண்டிப்பாக நான் அவனை ப்ரௌடாக ஃபீல் பண்ணுற அளவுக்கு நானும் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து காமிப்பேன். நிறையா இருக்குங்க, சில சொல்லலாம், சில சொல்ல முடியாது. ஸோ ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க. விஷ் மீ குட் லக் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்மா. எனக்கு ஒரு பிள்ளை சப்போர்ட்னா எங்கள் அம்மா மட்டும்தான். தேங்க்யூ ஸோ மச். பாய். We've been driving around, singing songs way too loud because we wanna. Picking up all our friends, fill up the car till it bends because we wanna.